இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 18ஆம் தேதி மீன்பிடி படகுடன் 3 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர், கடந்த 3 மாதங்களுக்குள் 10வது முறையாக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் மேலும் கைது செய்யப்படாமல் தடுக்கவும், இலங்கை சிறையில் உள்ள 110 மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்கவும் வலுவான தூதரக முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நடுக்கடலில் இயந்திரம் பழுதாகி உயிருக்கு போராடிய தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பத்திரமாக மீட்டனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி அனுமதி சீட்டுடன் 403 விசைப்படகுகளில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இதில் ஆரோக்கியம் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லைக்கு அருகே 4 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென என்ஜின் கோளாறு மற்றும் படகில் ஓட்டை ஏற்பட்டு மீனவர்கள் உயிருக்கு போராடினர். இதனை கண்ட இலங்கை கடற்படையினர் என்ஜினை சரி செய்து கொடுத்ததுடன் படகையும் சீரமைத்து மீனவர்களை பத்திரமாக கரைக்கு அனுப்பி வைத்தனர். பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பாக பல்வேறு காவல் நிலையங்களில் தொடரப்பட்ட வழக்குகளை ஒன்றாக இணைத்து விசாரிக்குமாறு சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி இளந்திரையன் எந்தெந்த காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவும் அந்த முதல் தகவல் அறிக்கைகள் எங்கே எனவும் கேள்வி எழுப்பினார். சீமான் தரப்பு வழக்கறிஞர் முதல் தகவல் அறிக்கைகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளதாக பதிலளித்தார். இதனையடுத்து நீதிபதி எந்த விவரங்களும் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீது எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என வினவி மனுவை தள்ளுபடி செய்தார். பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பாக சீமான் மீது கடலூர், கோவை, சேலம், மதுரை என பல்வேறு காவல் நிலையங்களில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. உதவி பேராசிரியர் பணி நியமன தேர்வான செட் தேர்வில் குளறுபடிகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் உத்தேச விடை குறிப்புகள் மீது ஆட்சேபனை தெரிவிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 6 முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற்ற செட் தேர்வுக்கான தற்காலிக உத்தேச விடை குறிப்புகள் கடந்த 13ஆம் தேதி வெளியாகின. இதில் மொத்தம் கேட்கப்பட்ட 150 கேள்விகளில் 50 கேள்விகள் தவறானது என தேர்வர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். முதலில் விடைத்தாள் நகல் வெளியிடப்படாமல் விடை குறிப்புகள் வெளியிடப்பட்டதும் சர்ச்சைக்குள்ளானது. இந்த நிலையில் தேர்வர்களின் கோரிக்கைகளை ஏற்று இணைய வழியில் ஆட்சேபனைகளை தெரிவிக்க கால நீட்டிப்பு வழங்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. மேலும் தேர்வர்கள் அவர்களது விடைத்தாளை பதிவிறக்கம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. மும்மொழி கொள்கை தொடர்பான சர்ச்சைக்கு மத்தியில் திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்தின் பெயர் பலகையில் இந்தி சேர்க்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய அறிவியல் அருங்காட்சியக கவுன்சிலின் கட்டுப்பாட்டில் திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் இயங்கி வருகிறது. மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பெயர் பலகையில் இந்தி சேர்க்கப்பட்டது பேசுபொருளாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சிறுவாபுரி முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை வழிபாட்டிற்காக பக்தர்கள் ஏராளமானோர் திரண்டதால் கூட்டம் அலைமோதியது. சிறுவாபுரியில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தொடர்ந்து 6 வாரங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கேட்ட வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதனால் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாயன்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதற்காக கூட்டம் அதிக அளவில் காணப்படுகின்றன. அந்த வகையில் பங்குனி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்பதால் இந்த கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமின்றி சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பொது தரிசனம், 50 ரூபாய், 100 ரூபாய் கட்டண தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. கோயிலுக்கு வெளியே மிக நீளமாக வரிசை நீண்டது. சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பேருந்தின் படிக்கட்டுகளில் கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. வந்தவாசி தென்னாங்கூரில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் சுற்றுப்பகுதி கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இவர்கள் கல்லூரி செல்லும் போதும் வீடு திரும்பும் போதும் பேருந்துகளில் ஆபத்தான முறையில் படிக்கட்டுகளில் தொங்கியபடியே பயணிக்கின்றனர். இதனால் விபத்துகள் அவ்வப்போது நேரிடும் அபாயமும் ஏற்படுகிறது. இதுகுறித்து வந்தவாசி போக்குவரத்து பணிமனை மேலாளரிடம் கேட்டபோது கல்லூரிக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் மாணவர்கள் வேண்டுமென்றே படிக்கட்டில் தொங்கியபடி பயணிப்பதாகவும் கூறினார். பேருந்தின் உள்ளே செல்லுமாறு அறிவுறுத்தும் நடத்துனர் மற்றும் ஓட்டுநருடன்
வாக்குவாதம் செய்வதாகவும் ஆதங்கத்துடன் கூறினார். எனவே மாணவர்களை கண்காணித்து நெறிப்படுத்த கல்லூரி நிர்வாகத்தையும் காவல்துறையையும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அண்ணா நகரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அனைவரும் தற்கொலை செய்து கொண்டிருப்பது உடற்கூறாய்வில் தெரியவந்திருப்பதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். அண்ணா நகரில் வசித்து வந்த மருத்துவர் பாலமுருகன், அவரது மனைவி மற்றும் 2 மகன்கள் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் 4வரும் தற்கொலை செய்து கொண்டதாக கூறியுள்ளனர். 2 மகன்களுக்கும் மரத்துப் போகும் மருந்தை கொடுத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவதை மருத்துவர்கள் உறுதி செய்யவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். பாலமுருகனுக்கு 6 கோடி ரூபாய் கடன் இருப்பதும் ஒரே நாளில் 1 கோடி ரூபாய் திரட்ட முடியாததால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்திருப்பதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். தற்கொலை செய்வதற்கு முந்தைய நாள் கடன் கொடுத்த நபர் செல்போன் மூலம் மிரட்டியிருப்பதை கண்டறிந்திருக்கும் காவல்துறையினர் அவர் யார் என்பது குறித்து துப்பு துலக்கி வருகின்றனர். இந்தியாவின் இசை மற்றும் கலாச்சாரத்தில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தியவர் இளையராஜா என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். லண்டனில் சிம்பனி நிகழ்த்திய இசைஞானி இளையராஜா பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக முகநூல் பக்கத்தில் பதிவிட்டார். தொடர்ந்து பிரதமர் வெளியிட்ட பதிவில், எல்லா வகையிலும் முன்னோடியான இளையராஜா வேலியன் சிம்பனியை அரங்கேற்றியதன் மூலம் மீண்டும் ஒரு வரலாறு படைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது இளையராஜாவின் ஒப்பற்ற இசை பயணத்தில் மற்றொரு அத்தியாயத்தை குறிப்பதோடு உலக அரங்கில் அவரது திறமையை பறைசாற்றுவதாகவும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். மக்களவைத் தொகுதிகள் மறுசீரமைப்பு தொடர்பான விவாதத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் நாடாளுமன்றத்திலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் திமுக எம்பிக்கள் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு கடிதம் அளித்தனர். ஆனால் 2 அவைகளிலும் இந்த கோரிக்கை ஏற்கப்படாததால் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர்களுடன் ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். ஆளுகின்ற பாரதிய ஜனதா பாதிக்கப்படாது என்று பெயரளவில் எங்கோ சொல்லிவிட்டு போகிறார்களே தவிர, நாடாளுமன்றத்தில் அல்லது அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டங்களை கூட்டி யாருக்கும் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு வராது என்பதை விளக்கமாக சொல்கின்ற கடமையை அவர்கள் செய்ய தவறுகின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த முறையை நாடுகின்றோம். குறுகிய கால விவாதம் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கு வெளிநடப்பு செய்த போது எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்து வெளிநடப்பு செய்ததற்கு அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். ஒன்றிய ஆட்சியாளர்களின் ஜனநாயக விரோத அணுகுமுறையின் உச்சம் நாடாளுமன்றத்திலும் வெளிப்பட்டிருப்பதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில், நாடாளுமன்றத்தில் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான 2154 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருப்பது பற்றி கேள்வி எழுப்பியிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்த ஒன்றிய கல்வி இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி, எந்த மொழியும் மாநிலத்தின் மீது திணிக்கப்படாது என்று கூறியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜகவின் தொலைக்காட்சி பங்கேற்பாளர்கள் போலவே அமைச்சர்களின் நாடாளுமன்ற பதில்களும் அமைந்து வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ள சு வெங்கடேசன், கேட்கிற கேள்விகளை விட்டுவிட்டு எதையோ சொல்லி திசை திருப்புவது, உண்மையை மறைத்து தகவல்களை தருவது போன்ற உத்திகளை நாடாளுமன்ற பதில்களிலும் கடைபிடிப்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக மாற்றுவதாகும் என்றும் விமர்சித்துள்ளார். வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் கேள்வி பதில் மற்றும் பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடைபெற்றது. அப்போது உறுப்பினர்கள் சிலர் புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழை தவிர்த்து பெயர் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளின் பெயர் பலகையை கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும் என அறிவித்தார். அதேபோல அரசு அழைப்புதழ்களில் தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்றும் முதல்வர் உத்தரவிட்டார். மும்மொழி கொள்கை தொடர்பான சர்ச்சைக்கு மத்தியில் திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்தின் பெயர் பலகையில் இந்தி சேர்க்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய அறிவியல் அருங்காட்சியக கவுன்சிலின் கட்டுப்பாட்டில் திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையம் இயங்கி வருகிறது.
மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பெயர் பலகையில் இந்தி சேர்க்கப்பட்டது பேசுபொருளாகியுள்ளது. பேரவையில் அதிமுக எம்எல்ஏ செங்கோட்டையன் பேசுவதற்கு சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கேட்ட நிகழ்வு கவனம் பெற்றுள்ளது. கடந்த சில நாட்களாகவே இபிஎஸ் செங்கோட்டையனிடையே மனக்கசப்பு இருந்ததாக கூறப்பட்டு வந்தது. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் செங்கோட்டையன் பங்கேற்காமல் இருந்தார். இதையடுத்து அவருடன் கட்சியின் மூத்த தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான விவாதத்தின் போது செங்கோட்டையன் பேசுவதற்கு தயாரானார். அப்போது அவர் பேசுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கேட்டார். இந்த நிகழ்வு அங்கு கவனம் பெற்றது. இபிஎஸ்ஐ சந்திப்பதை செங்கோட்டையன் சில வாரங்களாக தவிர்த்து வந்த நிலையில் மீண்டும் இணக்கமாக செயல்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து காசாவிலிருந்து மக்கள் வெளியேற தொடங்கியுள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வான்வழி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ராணுவம் காசாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேறுமாறு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி ரஃபா பகுதியிலிருந்து குழந்தைகளுடன் தங்களது உடைமைகளை தூக்கிக் கொண்டு பாலஸ்தீன மக்கள் நடைபயணமாக செல்லும் காட்சிகள் நெஞ்சை உலுக்கும் வகையில் அமைந்துள்ளது. மதுரையில் வரி பாக்கி செலுத்தாததால் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமாரின் அலுவலகம் முன்பு மாநகராட்சி ஊழியர்கள் குப்பை தொட்டியை வைத்துச் சென்றுள்ளனர். 33வது வார்டுக்குட்பட்ட கே நகர் பகுதியில் டிவிபி ராஜா என்பவருக்கு சொந்தமான வணிக கட்டடத்தில் ஆர்பி உதயகுமாரின் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக சொத்து வரி, குப்பை வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்தாததால் 9 லட்சம் ரூபாய் வரை வரி பாக்கி நிலுவையில் இருப்பதாக தெரிகிறது. இதனையடுத்து அதிகாரிகள் உத்தரவின் பேரில் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பை தொட்டியை இறக்கி வைத்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரன் 66,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 8,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 113 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விதிமுறைகளை மீறி இயங்கும் சுங்கச்சாவடிகளை அகற்ற தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்வதாக அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது விதிமுறைகளை மீறி இயங்கும் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றுவதற்கு மத்திய அரசிடம் மாநில அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர் ஆர்பி உதயகுமார் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவவேலு, விதிகளை மீறி இயங்கும் சுங்கச்சாவடிகளை அகற்றுமாறு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியிடம் பலமுறை நேரடியாக கடிதம் வழங்கியிருப்பதாகவும், உள்ளூர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பாஸ் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருப்பதோடு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். சென்னை கோட்டூர்புரத்தில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் 13 பேர் கைது செய்யப்பட்டனர். கோட்டூர்புரத்தில் ரவுடி அருண்குமார், அவரது நண்பரான ரவுடி படப்பை சுரேஷ் ஆகியோர் மதுபோதையில் தூங்கியபோது அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டதில் சுக்கு காஃபி சுரேஷ் என்பவர் முன்விரோதம் காரணமாக தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து அருணை கொலை செய்தது தெரியவந்தது. மேலும் மதுபோதையில் தூங்கிய ரவுடி படப்பை சுரேஷை அருண் என நினைத்து வெட்டியதும் விசாரணையில் தெரியவந்தது. இந்நிலையில் சுக்கு காஃபி சுரேஷ் தனது கூட்டாளிகளுடன் சேலத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து தனிப்படையினர் சேலம் சென்று ரவுடி சுக்கு காஃபி சுரேஷ், விக்னேஷ், ராசுகுட்டி உட்பட 13 பேரை கைது செய்தனர். இதில் ரவுடி சுக்கு காஃபி சுரேஷ், விக்னேஷ், ராசுகுட்டி ஆகியோருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதை அடுத்து சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி அக்கட்சி நிர்வாகிகள் இந்தி எழுத்துக்களோடு பேனர் வைத்துள்ளனர். அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. அந்த பேனரில் கட்சி நிறுவனர் விஜயகாந்தின் பெயர் இந்தியிலும் இடம்பெற்றிருக்கிறது. நிர்வாகிகளின் பெயர்கள் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் இடம்பெற்றிருக்கின்றன. ஸ்ரீபெரும்புதூர் அருகே இருளர் பழங்குடி மக்களுக்காக அரசு சார்பில் கட்டப்பட்டு வரும் தொகுப்பு வீடுகள் தரமற்ற முறையில் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள எலுமியான் கோட்டூர் கிராமத்தில் பல ஆண்டுகளாக இருளர் பழங்குடி மக்கள் குடிசையில் வசித்து வந்தனர். அவர்களுக்காக கடந்த 2023-24 நிதியாண்டில் அரசு சார்பில் தொகுப்பு வீடுகள் கட்டித்தர முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து சுமார் 43 குடியிருப்புகளுக்கு தலா 5,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த தொகுப்பு வீடுகளின் கட்டுமான பணிகள் கடந்த ஓராண்டாக நடைபெற்று வரும் நிலையில் தரமற்ற முறையில் வீடுகள் கட்டப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக ஜல்லி, சிமெண்ட் கலவைகள் சரியான விகிதத்தில் கலக்கப்படவில்லை என்றும் கம்பிகள் வெளியே தெரியும்படி கான்கிரீட் போடப்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஒப்பந்ததாரர் மீதும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசு தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு அங்கமாக பார்க்க வேண்டும் என திமுக மாநிலங்களவை தலைவர் திருச்சி சிவா வலியுறுத்தியுள்ளார். சுகாதாரத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய அவர், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும், அதனோடு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் பாஜக ஆளும் மாநிலங்களில் கட்டி முடிக்கப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டார். மருத்துவ கல்வியில் நீட் புகுத்தப்பட்டதால் மாணவர்கள் பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய திருச்சி சிவா, இதனால் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், திறமையான மாணவர்களை தண்டிக்கும் போக்கு நிலவுவதாகவும் தெரிவித்தார். IPL T20 கிரிக்கெட் தொடர் தொடங்க உள்ளதை முன்னிட்டு 90 நாள் இலவச ஹாட்ஸ்டார் சந்தாவை ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே ஜியோ சிம் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் 299 ரூபாய் மற்றும் அதற்கு மேற்பட்ட திட்டத்தை தேர்வு செய்தால் இந்த சலுகையை பெறலாம். இதேபோன்று புதிய வாடிக்கையாளர்களுக்கும் இலவச சந்தா வழங்கப்படும் என்று ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மார்ச் 17ஆம் தேதிக்கு முன்பாக ரீசார்ஜ் செய்திருந்த பயனர்கள் கூடுதலாக 100 ரூபாய் பேக்கை தேர்வு செய்து பயன்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சலுகை வரும் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி தொடருமா என்பது குறித்து அடுத்த ஆண்டு இதே நாளில் பதிலளிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தனது பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நீர்மோர் பந்தலை அவர் திறந்து வைத்தார். தொண்டர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2006ஆம் ஆண்டு தேமுதிக தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தை காட்டி அதில் உள்ளவை அறிவிக்கப்பட்டதாலேயே பட்ஜெட்டை வரவேற்றதாகவும் அதில் உள்நோக்கம் இல்லை எனவும் தெரிவித்தார். மாநிலங்களவை சீட் குறித்த கேள்விக்கு பலமுறை பதிலளித்து விட்டதாக கூறிய பிரேமலதா, EPS, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டார். கூட்டணி தொடர்பான கேள்விக்கு SP வேலுமணி இல்ல திருமண விழாவில் தங்கள் கட்சியினரும் பங்கேற்றதாகவும் தாங்கள் ஒன்றாக இருப்பதாகவும் கூறினார். ஒரு வருஷம் இருக்குது, அது இன்னைக்கே நான் சொல்லிட முடியாது. இன்னும் அடுத்த பிறந்த நாள் வரப்போகுது, அடுத்த மார்ச் 18. அன்னைக்கு இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான தெளிவான பதில் நான் சொல்றேன். சரிங்களா? அதனால இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, கொஞ்சம் பொறுத்து இருக்கு. நீங்க அதான் அண்ணன்ட்ட கேளுங்க. ஏன்னா இல்லைங்க, இந்த கூட்டணியின் தலைமை யாரோ அவங்க கிட்டதான் இதை கேள்வி கேட்கணும். அப்படி எந்த ஒரு கிடையாது, நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம். இப்ப கூட அமைச்சர் வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணம், சுதீஷ் போனாரு, பார்சாதி போனாரு, விஜய் பிரபாகர் கலந்துகிட்டாரு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் ராஜராஜ சோழன் நிறுவிய சிவன் கோயிலை கண்டறிந்ததாக தொல்லியல் வரலாற்று ஆய்வாளர் காளிதாஸ் தெரிவித்துள்ளார். கார்க்கமலம் கிராமத்தில் கள ஆய்வு செய்தபோது ராஜராஜ சோழன் நிறுவிய சிவன் கோயிலை இடிந்த நிலையில் கண்டறிந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். கோயில் குறித்து கல்வெட்டு செய்தி இருப்பதாக தெரிவித்த வரலாற்று ஆய்வாளர் காளிதாஸ், அரசியல் மாற்றங்கள், போர் காரணங்களால் பராமரிக்க ஆளின்றி அழிந்த நிலையில் கோயில் காணப்படுவதாகவும் தெரிவித்தார். ராஜராஜன் அங்கே 999 பொது ஊழிய ஆண்டு 999 நன்கொடை கொடுத்துருக்கான். கொடுத்து நந்தா விளக்கரிக்க விளக்கு செய்து கொடுக்கவே இந்த ஊரில் கார்காவளத்தில் தேவதச்சன் என்கிற ஒரு தச்சனை இருந்திருக்கான். அவங்ககிட்ட அந்த செய்தியை கொடுத்ததா அந்த கல்வெட்டில் வருது. அதுபோல் இந்த நந்தி ஆவுடையெல்லாம் பார்த்தா, செங்கல் கட்டுமானம் எல்லாம் பார்த்தா ராஜராஜனுடைய காலத்திய கல்வெட்டு, சிற்பங்கள் இவையெல்லாம் நிறைந்த அந்த அழகு மிகுந்த அந்த ஆலயத்தை பாதுகாப்பது நம்முடைய கடமையும் அரசாங்கத்தினுடைய கடமையும்